Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சொன்ன அன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன்னா தேவையான அளவு கடுகு நம்பருக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் 2 வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட்க்கு வெங்காயம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நான் வந்து சீச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சீச்சு வச்சுருந்த பீட்ரூட் எடுத்துக்கலாம். நான் 3 பீட்ரூட் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா சீச்சு வச்சுருக்கேன். நல்லா பெருசாக தான் இருந்தது. அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா அதில் இனிப்பு கொஞ்சம் இருக்கும். தேவையான அளவு தண்ணி 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து காட்டுற பாருங்க. நல்லா பீட்ரூட் கலரே மாறி இருக்குது. நல்லா வெந்தும் வந்துருக்கு. நல்லா இதை நல்லா சுருள அப்படியே கிண்டிக்கோங்க. அடியில் தண்ணி இருந்தாலும் நல்லா வற்ற விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்லோட்ஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ். இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.